ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மலேசியாவில் மலாக்காங்கிற ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மலாக்காவில் பார்த்திங்கன்னா பூலா பசார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப ஆன்மீகமான ஒரு அழகான சுற்றுலாத்தலங்க. இன்றைக்கி அந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம விசிட் பண்ண போகிறோம். கீழே கேப் புக் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படி போயிட்டு அப்படியே போகலாம். இதுதான் மலேசியா மக்களோட வீடு. நல்லா அழகாக கட்டி சூப்பராக வாழ்கிறாங்க. இந்த ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குங்க. ஈவினிங் டைமில் நிறைய கடைகள் இருக்கும். நம்ம மெரினா பீச் மாதிரி தான் நிறைய கடைகள் இருக்கும். அது இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து கேம்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து பூலா பசார் போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டில் தான் போகணும். இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டு வரும். போட்டு வந்ததுக்கப்புறம் போக வேண்டியதான். அங்கே பாருங்கள், நம்ம போட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பரப்பளவில் எவ்வளோ பெரிய கடல் பாருங்கள். இந்த கடல் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே தண்ணிலாம் உள்ளே போயிடுங்க. ஈவினிங் 5 மணிக்கு தான் வரும். நம்ம போட்டு வந்துருச்சு. நம்ம இந்த போட்டில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் தண்ணி ஏறும்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இங்கே தான் விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி ஏறின பிறகு தான் நம்ம கரைக்கு வர முடியும். வாங்க ஒரு இடமா பார்த்து உட்காரலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையான ரொம்ப இயற்கையாக அருமையான ஒரு இடங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு பீஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஆன்மீகமான இடம். ரொம்ப அமைதியாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு செலிப்ரிட்டிக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. இது அடிக்கடி இங்கே தான் வந்துட்டு நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இங்கே தான் அடிக்கடி வந்து போவாராம். ஏன்னா அங்கே இந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தியானம்லாம் வேறு பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஜிவி பிரகாஷும் இங்கே தான் நிறைய டைம் வருவாராம். இந்த இடம் ரொம்ப குளிருதுங்க. ரொம்ப குளிராக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்குது. அது இல்லாமல் காலை டைமு ரொம்ப குளிருது. ஒரு கோட்டுக்கு இது கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் கொண்டு வந்து கூடாரம் அமைச்சு எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க. வாழில் இங்கே வந்து சுற்றி பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல கடற்கரை ஓரமாக இந்த மாதிரி கூடாரத்தை போட்டுக்கிட்டு இங்கேயே சமைச்சு வர சாப்பிடுவாங்க. பாருங்கள் தண்ணிலாம் வந்து உள்ளே பிடிச்சி பார்த்தீங்களா, அந்த கல்லுலாம் தெரியுது. இந்த டைமில் வந்து இதுக்கப்புறம் எந்த போட்டும் அங்கே வராது. காலையில் 11 மணிக்குள்ளே வந்துடணும். ஈவினிங்கில் 5-6 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே வந்து ஹனுமானுடைய கால் தடம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் இங்கே வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருந்த ஒரு ஆன்மீகவாதிகளுடைய ஒரு மூதாதையர்களுடைய ஜீவ சமாதிகள். இதெல்லாம் இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாதுங்க. அவர் தான் நம்மளுடைய கைடு. அந்த அனுமான் காலடியை பார்க்குறதுக்காக நம்மளை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. நம்ம இப்போ அந்த அனுமான் காலடி தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அங்கே வந்து கால் தடம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக தான் ஒரு கைடை புக் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கரடு முரடாக, சில இடங்களில் பாதைகளே இருக்காது. தாண்டி தான் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து வந்ததில்லை, ரொம்ப கால் வலிக்குதுங்க. அதான் உட்காந்து கிடக்குறோம். இப்போ நம்ம
ஹனுமானுடைய கால் தடத்தை பார்க்க கிளம்பிட்டோம். இது வந்து நாவ மரமா, நம்ம ஊர் நாவ மரம் இங்கே இருக்குது. இந்த வழியாக தாங்க போகணும். இந்த கல்லை நான் கிராஸ் பண்ணும்போது இந்த கல் இருந்து இதை பொல பொலன்னு இதை கொட்டுச்சிங்க. என்னடா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தேன். அது சரியாக தெரியல, ஏன்னா அது வந்து மொபைல் கேமரா தான், அதனால் சரியாக தெரியல. என்னமோ பொல பொலன்னு கொட்டுச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு நண்டு வகையை சேர்ந்ததுங்க. இது வந்து ஹெர்மிட்டு. இது இவங்க எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த ஹெர்மிட்டுக்கு வந்து உடல் இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணுமா, நத்தைகளை கொண்டுட்டு இல்லைன்னா செத்து போன நத்தையோட கூடை எடுத்து அது தன்னுடைய ஓடாக அமைச்சிக்குமா. அந்த நண்டு தாங்க இது வந்து ஹெர்மிட் கிராப்பு. நிறைய பேருக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். அப்படியே அமைதியாக கடற்கரை வந்து சத்தமே இல்லாமல் இருக்குது. அங்கே நம்ம கால் நினச்சாச்சு, அப்படியே போவோம். அப்படியே பொறுமையாக தாங்க நடந்து போக முடியும். ஏன்னா வந்து மேடு பள்ளம் கல், சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதையே இருக்காதுங்க. 2 கட்டையை போட்டிருப்பாங்க. அந்த கட்டையில் தான் நம்ம நடந்து போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே ஒரு 5 அடி 10 அடி பள்ளத்தில் தான் விழுந்து கிடக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதையை தான் இருக்குது. ரொம்ப மோசமான பாதை தாங்க. ரொம்ப அதுவும் இல்லாமல் மழை டைம்லாம் வந்தோம்னா இந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வழுக்கும். அது இல்லாமல் கல்லுலாம் விழுந்தோம்னா ரொம்ப சிராய்ப்பெல்லாம் அதிகமாக ஆகிடும், கை கால் உடையும். பாருங்க, கயிறு கட்டி தான் இழுக்கணும், கயிறு கட்டி தான் போடணும். ஒரு ஆள் வந்து கயிறு கட்டி போடுவார், அந்த கயிறு பிடிச்சி தான் நம்ம போகணும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, அந்த எந்த பாதை இல்லை, அந்த கட்டையில் தான் காலை வச்சு போகணும். அங்கங்கே வந்து கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன இடமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். நீங்களும் அந்த ஹனுமான் கால் தளத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் போய் பார்க்கணும். ஆனால் ஒரு டைம் போய் பார்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தளமும் அழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா போகும்போது பேசிட்டுலாம் போக முடியாதுங்க. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த வழியாக தாங்க அந்த ஹனுமான் கால் தடத்தை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் வச்சுருக்காங்க. 4 போக்குள்ள அந்த ஏணி உடஞ்சி அதுக்கப்புறம் யாரும் பார்க்கறதில்ல. ஹனுமான் கால் தடத்தை பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கல்லில் மேலே ஏறி தான் போய் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா யூனஸ் குகை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே தான் வந்து தியானம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானும் இந்த குகையில் தான் வந்துட்டு தியானம் பண்ணுவாராம். அடிக்கடி இங்கே வந்துட்டு மலேசியா வந்தால் இந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழியாக தாங்க போகணும் அந்த கால் தடத்தை பார்க்க. ஆனால் அந்த டைமில் ஏற முடியாது. நம்ம வந்து பக்கத்து இடத்துல தான் போயிட்டு அந்த கல்லில் ஏறி பார்க்கணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக, ரொம்ப குளுகுள்னு இருக்குது. ரொம்ப நல்ல வியூவாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹனுமான் கால் தடத்தை பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஏதோ அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய போட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணி 5 ஆச்சு. 5 மணிக்கு மேலே தான் போட்டு வரும். ஏன்னா இடையிலலாம் நிறைய பாறைகள் இருக்கிறதுனால போட்டு இந்த டைம் வராது. பாருங்கள், அப்படியே அமைதியாக நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தோம்.
உங்கள் போட் இந்த சைடு வராதுங்க, நீங்கள் அந்த சைடு தான் போயிட்டு ஏறணும். அந்த பிரிட்ஜில் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுங்கள், அங்கே தான் உங்கள் போட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்போ அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப காற்றுங்க, சரியான காற்று, அது இல்லாமல் அப்பப்போ மழை வேறு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிரும். நீங்கள் ஜாக்கெட்லாம் கொண்டு வாங்க, அதுதான் ரொம்ப சேஃபாக இருக்கும். நன்றி.